ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க. கேட்டுட்டு நீங்கள் ஓம் ஸ்ரீ சாய்ராம் சொல்லிட்டு கண்மூடி தூங்குங்க. நாளைய விடியல் நல்ல விடியலாகவும் நீங்கள் நினைத்த அந்த நற்செய்தியும் உங்கள் செவிக்கு வந்து சேரும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளவு பிரச்சனைகள் காலையிலிருந்து இன்று இரவு தூங்கும் வரை இவ்வளவு பிரச்சனைகள். மனிதனாக பிறந்தவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் கஷ்டம் இருக்கும். ஆனால் நம்ம பட்ட கஷ்டம் இவ்வளவு, ஒரு மனிதனாக பிறக்கலாம் ஆனால் இவ்வளவு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் வேதனையில் அழுவுறது நம்ம சாயப்பாவுக்கு தெரியுது. நீங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னா அது நீங்கள் செய்ததில்லை, அது முன்னோர்கள் செய்ததோ இல்லை நீங்கள் தெரியாமல் செய்த தவறோ அதாக தான் இருக்கணும். அதனால தான் இந்த கஷ்டம். இது எல்லாம் விலகிரும். இன்னையோட விலகிருச்சு. நீங்கள் இன்னைக்கு ஓம் ஸ்ரீ சாய்ராம் சொல்லிட்டு, சாயப்பா என்னுடைய பாவ வினைகள் அனைத்தும் இன்றோட முடிஞ்சிடணும். நாளையிலிருந்து நானும் அனைவர் போலவும் நான் சீரும் சிறப்புமா பேரும் புகழுமா நான் நினைத்தது அனைத்தையும் நடத்தி கொடுங்க. நான் வெளியில் கொடுத்துக்கிற அந்த அமௌண்ட் எல்லாம் என் கைக்கு வரணும். அதே போல் நான் கேட்டிருக்கிற அந்த லோன், அதே போல் வெளியில் நான் கொடுத்துருக்கிற அமௌண்ட் அல்லது நான் வெளியில் கேட்டிருக்கிற அந்த கடன் எனக்கு வந்தால் நான் இந்த பிரச்சனையிலேருந்து விலகிடுவேன். எனக்கு என்னை நீங்கள் தவிர வேறு யாருமே எனக்கு இல்லை. சாயப்பா தான், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. உங்களை மட்டுமே நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அப்பாவை மனதார நினச்சிட்டு கண்மூடி சாயப்பாவை ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம் சொல்லிகிட்டே தூங்குங்க. அப்படி தூங்கும்போது அப்பா நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு அனைத்துக்கும் இன்று இரவு உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறாரு. நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்க போகுது. அதுக்கு ரொம்ப விரைவில் பக்கத்தில் இருக்குது. அது நாளை காலையிலேயே அதுக்கு உண்டான பதில் உங்களுக்கு கிடைக்கலாம். ஏன்னா நீங்கள் இந்த அளவுக்கு சாயப்பா மேலே முழு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க இல்லைங்களா? நீங்கள் இந்த அளவுக்கு நம்பும்போது இதுக்கு மேலே சாயப்பா பொறுமையாக காத்துட்டு இருக்க போகிறதில்ல. உங்களுக்கு கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் சாயப்பா உங்களுக்கு அற்புதத்தை நிகழ்த்த போகிறாரு. அதை பார்த்து நீங்கள் வியந்து ஆச்சரியத்தில் சந்தோஷத்தில் அந்த ஆனந்த கண்ணீரை அப்பாவுக்கு அர்ப்பணிக்க போகிறீங்க. அந்த நாள் தாங்க நாளைக்கு. இங்கே இனிமே கவலைப்படக்கூடாது. உங்கள் கண்ணில் இருந்து கண்ணீர் வரக்கூடாது. அதுவும் ஆனந்த கண்ணீராக தான் இருக்கணும். அதை நீங்கள் சாயப்பாவுக்கு அர்ப்பணம் பண்ணுங்க. அப்படி நம்ம சாயப்பாவுக்கு செய்யும் போது, சமர்ப்பிக்கும் போது அப்பா பெருமகிழ்ச்சி அடைவார். நீங்கள் நினைத்த காரியங்கள் இனி அனைத்தும் வெற்றியே.